தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி, அரசியல் தலைவர்களின் போலீஸ் பாதுகாப்பு தற்போது வாபஸ் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை விரிவாக தருவதற்காக இந்த செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சுப்பிரமணியன், எதன் பின்னணியின் அடிப்படையில் இப்படி அரசியல் தலைவர்களின் போலீஸ் பாதுகாப்பு வாபஸ் பெறப்பட்டிருக்கு? வணக்கம். முன்னாள் தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த், தமிழக காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் செல்வ பெருந்தகை உள்ளிட்ட முக்கிய அரசியல் கட்சி தலைவர்களுடைய வீடுகளில் அமைக்கப்பட்டிருந்த போலீஸ் பாதுகாப்பு என்பது பின்வாங்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அவர்களுக்கு மிரட்டல்கள் தொடர்ந்து வந்தால் மட்டுமே பாதுகாப்பு என்பது தொடர்ந்து நடைமுறைக்கு உட்படுத்தப்படும். இது தொடர்பாக பொதுவாக சென்னை காவல்துறையினர் இந்த பாதுகாப்பு அளிக்கக்கூடிய விஷயத்தில் என்பது ஒரு 6 மாதத்திற்கோ இல்ல 3 மாதத்திற்கு ஒரு முறையோ ஒரு ரிவ்யூ மீட்டிங் என்பது நடத்தப்படும். எந்தெந்த அரசியல் தலைவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கு தொடர்ந்து மிரட்டல்கள் வருகிறதா என்பது தொடர்பான ஒரு விரிவான ஒரு ஆய்வு என்பது நடத்தப்படும். அந்த ஆய்வுக்கு பிறகு மிரட்டல்கள் இல்லாத தலைவர்களுக்கு என்பது பாதுகாப்பு வழங்கப்படக்கூடிய விஷயத்தில் பின்வாங்கப்பட்டுவிடும். அதன் அடிப்படையில் தான் தற்போது சென்னையில் முக்கிய தலைவர்களுடைய வீடுகளுக்கு பாதுகாப்பு என்பது பின்வாங்கப்பட்டு இருக்கிறது. வீடுகளில் நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஆயுதப்படை போலீசாருடைய பாதுகாப்பு என்பது பின்வாங்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் அவர்களுக்கு அச்சுறுத்தல் இருந்தால் முறையாக சென்னை காவல்துறையிடம் மனு அளிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் பாதுகாப்பு தொடர்ந்து வழங்கப்படுவதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. ஆனால் தற்போது அந்த பாதுகாப்பு என்பது பின்வாங்கப்பட்டிருக்கிறது. தற்போதைய தகவலுக்கு நன்றி சுப்பிரமணியன்.